அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஃபலூடா எப்படி பண்றதுங்கிறத காமிக்க போறோம். இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு வந்து அரிசி சேமியா, அதையும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சப்ஜா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் ஊற வச்சுட்டேன் ஒரு 5 மினிட்ஸ். மாதுளம்பழம் உரிச்சு வச்சிருக்கேன். இது வந்து கார்னிஷிங்க்கு. மில்க் ஹனி, இன்னைக்கு ஹனியை வச்சு தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது ஹனியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து மிக்சியில பாலை போட்டு அடிச்சு வச்சுப்போம். பால் வந்து 1 கப் நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. நான் வந்து சுகர் போட போறதுல ஹனி தான் போட போறேன். இன்னைக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் போடுறேன் இப்ப. ஓகே, இதை மிக்சியில் நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, மிக்சியில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபலூடா வந்து நம்ம ஜார்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாதுளம்பழம் போடுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் இதை வந்து சரி பண்ணிக்கோங்க கரெக்டா. அடுத்தது வந்து கிரீன் கலர் போடுறேன். இப்போ அடுத்தது வந்து சேமியா போட்டுக்கலாம். எல்லோ கலர் சேமியா போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ஜா சீட் போட போறோம். அடுத்தது வந்து ஆரஞ்சு. ஓகே, மிக்சியில அடிச்ச பாலை ஊத்திடுவோம். ஓகே, இப்போ வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் மேல டேக். ஓகே, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் டாப்பிங் போட்டுடுறேன். சுவையான ஃபலூடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பொது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.